தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு நம் அநேகருடைய வாழ்க்கையிலே சத்துருக்கள் உண்டு. சுற்றி சத்துருக்களினால் சூழுகிற சில வாழ்க்கைகளை நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் சில நபர்களை நம்ம முத்திரை குத்திட்டோன்னா அவன் அவ்வளோதான், அவன் சத்துரு. அதுக்கப்புறம் அவன் முகத்தையும் நம்ம பார்க்க மாட்டோம், அவன் கூடையும் நம்ம போக மாட்டோம், அவனோடு கூட எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது என்று சொல்லி வெறுத்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உன் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும், சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அதற்கு மேலாக கர்த்தர் ஒரு வார்த்தையை இங்கே கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், உன் சத்துரு பசியாயிருந்தால் ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. தேவ ஜனமே, அவன் பசியாயிருந்தால் ஆகாரத்தை கொடு, தாகமாயிருந்தால் தண்ணீரை கொடு. இன்றைக்கு அவர்களுடைய சூழ்நிலைகளிலே பல நிலைகளில் அவர்கள் வந்து நிற்பார்கள். ஆண்டவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், உண்மைதான். உன்னோடு கூட போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உங்ககிட்ட யுத்தம் பண்ணுகிற மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாய் மாறி போவார்கள், உண்மைதான். ஆனால் அவனுக்கு ஒரு குறைச்சலோடு கூட அவன் வந்து நிற்கிற நேரத்திலே, ஒரு குறைச்சலோடு கூட வந்து நிற்கிற நேரத்திலே நீங்கள் அவர்களிடத்தில் என்னவாய் உங்களுடைய வெளிப்படுத்துகிறீர்கள், என்னவாய் உங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர்கள்? வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, அது தேவன் செய்கிற காரியம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் சில காரியங்களை அவர் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். என் பிள்ளை, என் ஜனம், அது மற்றவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது? ஆண்டவராய் இயேசு அவரை காரி துப்பினார்கள், முகத்தில் அறைந்தார்கள், தாடியை பித்து இழுத்தார்கள். அவர்களை கர்த்தர் மன்னித்தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அந்த மன்னிக்கிற குணம் அவரிடத்திலிருந்து புறப்பட்டது, மன்னிக்கிற குணங்கள் அவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது. தேவஜனமே, 2 திருடர்கள் அங்கே ஆண்டவரிடத்திலே அவர்கள் பரியாசம் பண்ணி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்கு தேவன் அதில் ஒரு திருடனுக்கு அந்த இடத்தை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை நினைத்தருளுவீராக, உம்முடைய ராஜ்யம் வரும் பொழுது என்னை நினைத்த. அவனுடைய தாகத்தை கர்த்தர் தீர்த்தார். நல்ல கவனிக்க, அவனுடைய தாகத்தை இயேசு தீர்த்தார். இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய், இன்று என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய். ஆம் தேவ பிள்ளையே, உன் சத்துரு உன்னிடத்திலே பசியோடு கூட வருகிறானா, அவனுக்கு ஒரு ஆகாரத்தை அவனுக்கு ஏதாவது ஒழுங்குபடுத்தி கொடு. உன் சத்துரு இடத்துல தாகத்தோடு கூட வருகிறானா, உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் சொல்லாதீங்க. இந்த இடத்துல தண்ணீரை கொடுங்க. பசி கொடுமையானது, தாகம் வறட்சி அது கடுமையானது. நமக்கு வந்தா நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாதுல்ல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வந்து அதை தாங்கிக் கொள்ள முடியாதுல்ல, இந்த சத்துருவுக்கும் அதை தாங்கிக் கொள்ள முடியாதுங்க. இந்த நேரத்தில் உங்களால் அவர்களை வழி நடத்த அல்லது போஷிக்க அவர்களுக்கு ஏற்ற காரியத்தை செய்ய முடியுமா? செய்யுங்க. மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், மற்றதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கு முன்பாக தன் தலையை துளிக்கிறவன் தானே, அவனை கர்த்தர் அடித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருப்பார்னா உங்களை அந்த இடத்துல உயர்த்துவதற்கு அவரால் கூடும். அவனுக்கு செய்யக்கூடிய நன்மையை நீங்க செய்யாம விட்டுறாதீங்க. நீ அப்படி செய்கிறதுனால் வசனம் சொல்லுகிறது, அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை நீ குவிப்பாயே. எவ்வளவு அருமையான வார்த்தை, எவ்வளவு அருமையான வார்த்தை. இன்றைக்கு ஒருவேளை நம்ம சொல்லுவோம், செத்தாலும் அவன் வீட்டு வாசற்படியில் நான் போய் இருக்க போகிறது கிடையாது. நீ செத்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்கெங்க போக போகிறீங்க? அவன்லாம் உங்கள் வீட்டு வாசற்படியில் வந்து நிற்கணும். செத்தாலும் அவன் வீட்டு வாசலில் காலை வைக்க மாட்டேன், அவன் முகத்தை முழிக்க மாட்டேன். நீங்கள் ஏன் முழிக்க போகிறீங்க? வேண்டாம். அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேண்டாம். கர்த்தர் நிமித்தமாய் மன்னிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நிமித்தமாய் மன்னிக்கத்தக்க கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. கர்த்தர் நிமித்தமாய் அவர்களுக்குரிய நன்மையை செய்யத்தக்க கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தருவாராக.
தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் கிருபையாய் நடத்தி செல்லுவாராக. கிருபையாய் நடத்தி செல்வாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம், வழி நடத்துதல் உங்களோடு கூட இருப்பதாக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சத்துருக்களுக்கு முன்பாக ஆண்டவரே, பசியாய் இருக்கிறவர்களுக்கு பசியை ஆற்ற, தாகத்தோடு இருக்கிறவர்களுக்கு தாகத்துக்கு தண்ணீரை கொடுக்க, ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து அரவணைக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். தேவனாகிய கர்த்தர் அதற்குரியதான பலனை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ ஜனமே, இந்த வார்த்தைகள் உடைய வாழ்க்கைக்கு நேராய் கடந்து வந்திருக்கும் என்பதை விசுவாசிக்கிறேன். வரும் பொழுது வேலை கடினமாக இருந்திருக்கலாம், ஆனால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்துருவுக்குரியதான தேவைகளை சந்தியுங்கள். தேவனாகிய கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து அவர் நடத்துவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக.